வணக்கம். உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் தான் இது. இப்போ நாம 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் 3ல இருக்கிற அந்த பெயர்ச்சொல் பகுதி. ஆமாம் அதேதான். அந்த பெயர்ச்சொல் இலக்கண பகுதியை தான் முழுமையா பார்க்க போறோம். முதல்ல பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? நம்ம பாடப்புத்தகத்துல சில வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. கவனிங்க. மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, ஆடுதல். இந்த சொற்கள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சா ஒரு ஒற்றுமை தெரியும். ஆமா, எல்லாமே ஏதோ உன்னுடைய பெயரை குறிக்குது. எக்ஸாக்ட்லி. எல்லாமே ஏதோ ஒன்றின் பெயரை குறிக்கின்றன. இப்படி ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொல். அதாவது பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ரொம்ப நேரடியான விளக்கம். ஆமா. இந்த பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும்னு புத்தகம் சொல்லுது. சரியா? 6 வகைகள். பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். சரி, இத ஒவ்வொன்னா பாடப்புத்தகத்துல இருக்கிற எடுத்துக்காட்டுகளோட உடைச்சு பார்க்கலாம். முதல்ல பொருட்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஆனா இங்கதான் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பொருள் அப்படின்னா உயிரற்ற பொருட்கள் மட்டும் கிடையாது. இல்லவே இல்ல. உயிருள்ளவைகளுக்கும் இது பொருந்தும் இல்லையா? மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஆமாம், பொருட்பெயர் அப்படிங்கிறது உயிருள்ளவற்றையும் குறிக்கும், உயிரற்றவற்றையும் குறிக்கும். ரெண்டையுமே குறிக்கும். ஆமா. எடுத்துக்காட்ட நம்ம பாடப்புத்தகத்துல உள்ளபடி பார்த்தா மரம், செடி, மயில், பறவை இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. அதே சமயம் புஸ்தகம், நாற்காலி இதெல்லாம் உயிரற்றவை. ஆமா. ஆனா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பொருட்பெயர் அப்படிங்கிற ஒரே குடையின் கீழே தான் வருது. மனிதர்கள், விலங்குகள், பொருட்கள்னு எல்லாமே இதுல அடங்கும். புரியுது. ஆக எந்த ஒரு பொருளோட பெயரா இருந்தாலும் அது பொருட்பெயர். அடுத்து அப்படின்னா இடப்பெயர். ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். இது ரொம்ப நேரடியானது. ரொம்ப எளிது. நீங்க வசிக்கிற ஊரா இருக்கலாம், இல்ல நீங்க போற ஒரு சின்ன இடமா கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டா சென்னை, பள்ளி, பூங்கா தெரு. ஆமா, எல்லாமே இடம்தான். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறதால இவை இடப்பெயர் ஆகுது. அது ஒரு பெரிய நாடா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அறையா இருந்தாலும் சரி, இடத்தை குறிச்சா அது இடப்பெயர். கரெக்ட். அடுத்தது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். நேரம், நாட்கள், மாதங்கள், வருடங்கள்னு எல்லாமே இதுல வந்துடும். ஆமா, பாடப்புத்தகத்துல நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த சித்திரை அப்படிங்கறத பார்த்த உடனே சிலருக்கு அது ஒரு திருவிழாவோட பேரோ இல்ல வேற ஏதாவது ஒண்ணு குழம்ப வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஆனா சித்திரை அப்படிங்கிறது தமிழ் மாதத்தோட பெயர். மாதம் அப்படிங்கிறது காலத்தை குறிக்குது. அதனால அது காலப்பெயர். ஆமா. இப்படி லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டா தேர்வுல குழப்பம் வராது. அந்த அணுகுமுறை தான் நமக்கு தேவை. அடுத்து 4வது அப்படின்னா சினைப்பெயர். இது நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஏன்னா இங்கதான் பலரும் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆமா. சினை அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம். ஒரு முழுமையான பொருளோட ஒரு சிறு உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர் எனப்படும். அது மனிதனோட உறுப்பாகவும் இருக்கலாம், இல்ல தாவரத்தோட உறுப்பாகவும் இருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இப்போ மனிதன் அப்படிங்கிறது முழுமையான ஒண்ணு. ஆமா, பொருட்பெயர். ஆனா கண், கை அப்படிங்கறது அவனோட உறுப்புகள். அதனால கண், கை ஆகியவை சினைப்பெயர். அதே போல மரம் அப்படிங்கிறது முழுமையான ஒரு பொருள். அது பொருட்பெயர். கரெக்ட். ஆனா மரத்தோட இலை இதெல்லாம் அதோட உறுப்புகள். அதனால அவை சினைப்பெயர். ஆமா, மரம் பொருட்பெயர், கிளை சினைப்பெயர். இந்த வேறுபாடு எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஒரு சிறந்த ஒப்பீடு. தேர்வுல மரம்னு கேட்டா பொருட்பெயர்னு எழுதணும், கிளை அப்படின்னு கேட்டா சினைப்பெயர்னு எழுதணும். அடுத்தது 5வது பண்பு பெயர். ஆமா, ஒரு பொருளோட பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். அந்த பண்பு அப்படிங்கிறது அதோட வடிவம், நிறம் இல்ல அதோட குணத்தை கூட குறிக்கலாம். எடுத்துக்காட்டா வடிவத்தின் அடிப்படையில பார்த்தா வட்டம், சதுரம் இதெல்லாம் பண்பு பெயர்கள். நிறம் அல்லது தன்மை அடிப்படையில பார்த்தா செம்மை, நன்மை இதெல்லாம் பண்பு பெயர்கள். செம்மை அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தையோ இல்ல செம்மையான ஒரு தன்மையோ குறிக்குது. ஆமா, நன்மை அப்படிங்கிறது ஒரு குணத்தை குறிக்குது. ஆக ஒரு பொருள் எப்படிப்பட்டது, அதோட இயல்பு என்னன்னு விளக்கினா அது பண்பு பெயர். இறுதியா 6வது தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். ஆமா, நாம செய்யற செயல்கள், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதுல வரும். எடுத்துக்காட்டா படித்தல், ஆடுதல், நடித்தல். இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிற ஒரு குறிப்பு என்னன்னா,
இந்த தொழிற்பெயர்கள் பெரும்பாலும் தல் அல்லது அல் அப்படிங்கிற விகுதியில தான் முடியும். அதாவது ஒரு செயல் நடப்பதை குறிக்கும், ஆனா அது வினை முற்றா இருக்காது, முற்று பெற்ற செயலா இருக்காது. கரெக்ட். அது செயலோட பெயரா இருக்கும். படித்தல், எழுதுதல் போல. ஆக போ, ஈ, கா, சி, போ, தோ. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இத ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ இத பாடப்புத்தகத்துல இருக்கிற அந்த காவ்யா அப்படிங்கிற உதாரணத்தை வச்சு தேர்வுல எப்படி அணுகுறோம்னு விவாதிப்போம். நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன். ஒரு மாணவர் தேர்வுல அதை எப்படி யோசிச்சு விடை அளிக்கணும்னு பார்க்கலாம். முதல் வாக்கியம், காவ்யா புத்தகம் படித்தாள். இதுல புத்தகம் அப்படிங்கிறது என்ன பெயர்? நீங்க எக்ஸாம்ல இத பார்க்கும்போது புத்தகம் அப்படிங்கிறது இடமா இல்ல காலமா இல்ல உறுப்பா இல்ல அது ஒரு உயிரற்ற பொருள்? ஆமா, பொருள். ஒரு பொருளை குறிக்கிறதால இது பொருட்பெயர்னு நீங்க தர்க்க ரீதியா விடையளிக்கணும். சூப்பர். அடுத்த வாக்கியம், காவ்யா பள்ளிக்குச் சென்றாள். இதுல பள்ளி. இத பார்த்த உடனே தெரியும், பள்ளி அப்படிங்கிறது ஒரு லொகேஷன், ஒரு இடம். அதனால இது இடப்பெயர். ஆமா. சரி. மூன்றாவது, காவ்யா மாலையில் விளையாடினாள். இதுல மாலை. மாலை அப்படிங்கிறது ஒரு நாளோட ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்குது. நேரம். நேரம் அப்படிங்கிறது காலம் சம்பந்தப்பட்டது. எனவே இது எந்த சந்தேகமும் இல்லாம காலப்பெயர். காலப்பெயர். நான்காவது வாக்கியம், காவ்யா தலையசைத்தாள். இங்க தலை. நாம முன்னாடியே விவாதிச்ச மாதிரி காவ்யா அப்படிங்கிறது ஒரு முழு மனிதரை குறிக்கும். ஆனா தலை அப்படிங்கிறது அவளோட உடலோட ஒரு உறுப்பு. உறுப்ப குறிச்சா அது சினைப்பெயர். எக்ஸாக்ட்லி. அதே போலத்தான் ஐந்தாவது வாக்கியமோ, காவ்யா இனிமையாக பேசுவாள். இதுல இனிமை. இனிமை அப்படிங்கிறது நேரமோ இடமோ பொருளோ கிடையாது. அது அவளோட பேச்சின் தன்மை அல்லது குணம். குணம். ஒரு குணத்தை குறிக்கிறதால இது பண்பு பெயர். இறுதி வாக்கியம், காவ்யாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இதுல ஆடுதல். இதுல அந்த தல் விகுதி வருது பாத்தீங்களா? ஆமா, தல் வருது. மேலும் இது ஒரு செயலோட பெயரா இருக்கு. அதனால இது தொழிற்பெயர். சூப்பர். தேர்வுல இப்படி ஒவ்வொரு வாக்கியத்தையும் அந்த வார்த்தையோட தன்மையை வச்சு பிரிச்சு பார்த்தா விடைய மனப்பாடம் செய்யாமலேயே நாம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உண்மைதான். இலக்கணத்தை இப்படி லாஜிக் வச்சு படிச்சா அது கணிதத்தை போல மிக எளிதாகிடும். சரி, இப்போ இந்த ஆழமான அலசலோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். இங்கேதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாக போகுது. பெயர் சொல் 6 வகைப்படும்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு, யார் வச்சாங்க? ஆமா, ஒரு நல்ல கேள்வி. நம்ம முன்னோர்கள் இந்த பெயர் சொற்களை அவை வழங்கப்படும் அடிப்படைய வச்சு, அதாவது பெயரிடப்பட்ட காரணத்தை வச்சு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. 2 வகையா? ஒன்னு இடுகுறி பெயர், மற்றொன்று காரணப்பெயர். இந்த 2 வகைகளை பத்தி படிக்கும்போது தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது, நம்ம முன்னோர்களோட சிந்தனை எவ்வளவு ஆழமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா. முதல்ல இடுகுறி பெயரை எடுத்துப்போம். இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன? நம்ம முன்னோர்கள் சில பொருள்களுக்கு எந்த ஒரு காரணமும் கருதாம தொன்று தொட்டு அப்படியே பெயரிட்டு வழங்கினாங்க. அதாவது எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம சும்மா இட்டு வழங்கிய பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள். கரெக்ட். எடுத்துக்காட்டா மண், மரம், காற்று. ஏன் இதுக்கு மண்ணுன்னு பேர் வந்துச்சு, ஏன் மரம்னு பேர் வந்துச்சு, காற்றுல என்ன ஸ்பெஷல், ஏன் அத காற்றுன்னு சொல்றோம்? இதுக்கு எந்த காரணமும் இல்ல. எந்த காரணமும் இல்ல. முன்னோர்கள் அந்த பெயர்களை வச்சாங்க. அதை நாம அப்படியே பரம்பரையா பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். அதான், எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியாத பெயர்கள் இடுகுறி பெயர்கள். இதுல தேர்வுக்கு பயன்படும் வகையில 2 உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஆமா, 2 இருக்கு. ஒன்னு இடுகுறி பொதுப்பெயர், மற்றொன்று இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது. ஓகே, அதாவது ஒரு பெரிய குழுவை ஒட்டுமொத்தமா சொல்றது. ஆமா. எடுத்துக்காட்டா மரம், காடு. மரம் அப்படின்னா அது எந்த மரமா வேணாலும் இருக்கலாம். வேப்ப மரமா இருக்கலாம், மாமரமா இருக்கலாம். அது ஒரு பொதுவான சொல். அப்படியானால் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் தனியா பிரிச்சு காட்டுனா அது சிறப்பு பெயரா மாறிடும், அப்படித்தானே? சரியா கணிச்சிட்டீங்க. ஓர் இடுகுறி பெயர் குறிப்பா ஒரு பொருளை மட்டும் சிறப்பாய் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். ஆமா. நீங்க சொன்ன அந்த மரம் அப்படிங்கிற பொது பெயர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் குறிக்கலாம். எடுத்துக்காட்டா மாமரம். மா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் குறிக்கும் இடுகுறி பெயர். ஏன் மாமரத்துக்கு மா அப்படின்னு பேர் வந்துச்சு நமக்கு தெரியாது, அது இடுகுறி. ஆனா
அது ஒரு குறிப்பிட்ட மரத்தை குறிக்கிறதால அது இடுகுறி சிறப்பு பெயர். அதே போலதான் காடு அப்படிங்கிறதும். காடு என்பது பொது பெயர். ஆனா கருவேலங்காடு அப்படிங்கிறது அந்த மரங்கள் மட்டும் நிறைந்த ஒரு குறிப்பிட்ட காட்டை குறிக்கிறதால அது இடுகுறி சிறப்பு பெயர். இது பொதுவானதா அல்லது குறிப்பிட்ட ஒன்றையான்னு நீங்க கேள்விய பார்த்து கேட்டுக்கணும். இது மிக தெளிவா புரியுது. அடுத்ததா காரண பெயர். இந்த வார்த்தைய சொல்லும் போதே நமக்கு அதோட அர்த்தம் புரியுது. காரண பெயர். ஆமா, நம்ம முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் பேர் தான் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டா நாற்காலி, கரும்பலகை. 4 கால்கள் இருக்கிறதால அது நாற்காலி. கருப்பு நிறத்துல இருக்கிற பலகை அப்படிங்கறதால அது கரும்பலகை. ஆமா, ஒரு பொருளோட அமைப்பையோ நிறத்தையோ இல்ல செயலையோ அடிப்படையா வச்சு ரொம்ப அறிவுபூர்வமா யோசிச்சு பெயர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துலயும் இடுகுறி பெயரை போலவே 2 வகைகள் இருக்கு. காரண பொது பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர். ஆமா, காரண பொது பெயர் அப்படின்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது. எடுத்துக்காட்டா பறவை, அணி. பறக்கின்ற காரணத்தால அதுக்கு பறவைன்னு பெயர் வந்துச்சு. அது எந்த பறவையா வேணாலும் இருக்கலாம். காக்காவா இருக்கலாம், கிளியா இருக்கலாம். எல்லாமே பறக்குது. எல்லாமே பறக்குது. எனவே இது காரண பொது பெயர். அதே போல அணி அப்படின்னா உடல்ல அணிந்து கொள்வதால வர்றது. அது எந்த நகையாகவோ ஆபரணமாகவோ இருக்கலாம். எனவே இவை பொது பெயர்கள். இப்போ காரண சிறப்பு பெயர் பத்தி பாப்போம். காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது. எடுத்துக்காட்டா வளையல், மரங்கொத்தி. வளையல் அப்படிங்கறத எடுத்துப்போம். அது வளைந்திருக்கும் காரணத்தால வந்த பெயர். அணியும் ஆபரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம வளையல்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். கையில அணிற வளைந்த ஒரு குறிப்பிட்ட ஆபரணத்தை மட்டும்தான் நம்ம வளையல்னு சொல்றோம். அதனால இது காரண சிறப்பு பெயர். அதே போல மரங்கொத்தி. மரத்தை கொத்துகிற காரணத்தால வந்த பெயர். பல பறவைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பறவை மட்டும்தான் மரத்தை கொத்தும் இயல்புடையது. எனவே பறவைகளில் ஒரு குறிப்பிட்ட பறவையை மட்டும் சிறப்பாக குறிக்கிறதால இது காரண சிறப்பு பெயர். சூப்பர். இங்க தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்வுல அடிக்கடி குழப்பக்கூடிய ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புறேன். இது ரொம்ப முக்கியமான ட்ராப். நல்லா கவனிங்க. பல மாணவர்கள் இந்த பறவை அப்படிங்கிற சொல்ல பார்த்த உடனே அது உயிருள்ள ஒன்ன குறிக்குது, அதனால பொருட்பெயர்னு நினைப்பாங்க. அது சரிதான். ஆனா அது இடுகுறி பெயரா அல்லது காரண பெயரான்னு கேட்கப்படும் போதுதான் குழம்பிடுவாங்க. ஆமா, விலங்குகளுக்கெல்லாம் காரணம் இல்லாம பெயர் வச்சிருக்காங்க, நாய், பூனை போல. எனவே பறவையும் இடுகுறி பெயர் தான் அப்படி நினைப்பாங்க. ஆனா அது தப்பு. ஆமா, இது ஒரு முக்கியமான எக்ஸாம் ட்ராப். பறவை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பறக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு. அதனால அது கண்டிப்பா காரண பெயர் தான் அப்படிங்கறது நீங்க உறுதியா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்த இந்த இடுகுறி காரண பெயர்களை வச்சு நீங்க தேர்வுல எப்படி விடையளிக்கணும்னு நாமே சில மாதிரி கேள்விகளை விவாதிப்போம். களையே எடுத்துப்போம். முதல் கேள்வி, இடுகுறி பெயரை வட்டமிடுக. 4 ஆப்ஷன்கள் கொடுத்திருக்காங்க. பறவை, மண், முக்காளி, மரங்கொத்தி. இது எப்படி அணுகிறது? நான் ஒரு மாணவனா இருந்து இதை யோசிச்சு பார்க்கறேன். சொல்லுங்க. பறவை, இது பறப்புதால வந்த பெயர், எனவே இது காரண பெயர். முக்காளி, 3 கால்கள் இருப்பதால் வந்த பெயர், இதுவும் காரண பெயர். கரெக்ட். மரங்கொத்தி, மரத்தை கொத்துவதால் வந்தது, இதுவும் காரண பெயர். ஆனா மண், இதுக்கு ஏன் மண்ணுன்னு பெயர் வந்துச்சுன்னு எந்த காரணமும் இல்ல. எனவே சரியான விடை மண் அப்படிங்கிறது தான் இடுகுறி பெயர். மிகச் சரியான அணுகுமுறை. அடுத்த மதிப்பீட்டு வினாவை பார்ப்போம். சொல்லுங்க. காரண பெயரை வட்டமிடுக. ஆப்ஷன்கள் மரம், வளையல், சுவர், யானை. இதையும் அதே போலதான் பிரிக்கணும். மரம், சுவர், யானை, இந்த 3க்கும் ஏன் இந்த பெயர்கள் வந்துச்சுன்னு எந்த தர்க்க ரீதியான காரணமும் இல்ல. இது எல்லாமே தொன்று தொட்டு மறு இடுகுறி பெயர்கள். ஆமா, ஆனா வளையல், இது வளைந்திருப்பதால் வந்த காரண பெயர். எனவே விடை வளையல். அடுத்த வினா, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. ஆப்ஷன்ஸ் வயல், வாழை, மீன் கொத்து, பறவை. இது கொஞ்சம் கடினமானது. இத 2 படியா நாம பிரிக்கணும். முதல்ல எவையெல்லாம் இடுகுறி பெயர்கள்னு பார்க்கணும். மீன் கொத்தி மீனை கொத்துவதால் மற்றும் பறவை பறப்பதால் ஆகிய 2ம் காரண பெயர்கள். எனவே அந்த 2ஐயும் விளக்கிடலாம். மீதம் இருப்பது வயல் மற்றும் வாழை. வயல் அப்படிங்கிறது பொதுவான ஒரு இடுகுறி பெயர்.
ஆனா வாழை அப்படிங்கிறது இடுகுறி பெயர்கள்ல ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் சிறப்பாக குறிக்குது. எனவே வாழைதான் இடுகுறி சிறப்பு பெயர். அருமையா விளக்குனீங்க. இலக்கணம் ஒரு கணித சூத்திரம் போல. விதியை புரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த வார்த்தையை கொடுத்தாலும் வகைப்படுத்திடலாம். ஆக இன்றைய இந்த ஆழமான அலசல்ல பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன, அதோட 6 வகைகளான பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பப்பெயர், தொழிற்பெயர் ஆகியவற்றை எப்படி அடையாளம் காண்றதுன்னு பார்த்தோம். அதன் பிறகு காரணம் இல்லாம வந்த இடுகுறி பெயர், காரணம் கருதி வைக்கப்பட்ட காரணப்பெயர் மற்றும் அவற்றின் பொது சிறப்பு வகைகளையும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். தேர்வுல இதுல இருந்து எந்த கேள்வி வந்தாலும் உங்களால எளிதா நம்பிக்கையோட பதிலளிக்க முடியும்னு நாங்க உறுதியா நம்புறோம். நிச்சயமா. தேர்வுக்கு தயாராக உங்களுக்கு இது ஒரு ஆடியோ கையேடு போல பயன்படும்.